விஜய் ஃபேக்டர் ஏடிஎம்கேவை விட டிஎம்கேவை குறிப்பாக முதலமைச்சரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. கொள்கை இல்லாத கூட்டம்ன்றது. இப்போ உங்களுக்கு கூடுற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? 2 பேரும் காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. இன்னைக்கு எடப்பாடிக்கு வரக்கூடிய கூட்டமும் காசு கொடுத்து வர கூட்டம் தான், ஸ்டாலினுக்கு வர கூட்டமும் காசு கொடுத்து வர கூட்டம் தான். ஆனா அது யாருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும்னா அந்த 5 மணி நேர கூட்டத்தை பார்த்து திமுக அண்ணா திமுக 2 பேருக்கு. கூட்டங்களை வைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் வெற்றி வாய்ப்பை கணிக்க முடியாது என்பது உண்மைதான் என்றாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த பார்முலால இருந்து சற்று ஒதுக்கி வைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். 2 பங்கு அவருக்கு வாக்காக மாறினால் கூட தமிழக அரசியலில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இத்தனை நிமிடம் தான் பேச வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கக்கூடிய அதிகாரம் எவருக்கும் கிடையாது, காவல்துறைக்கு கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாத்தோட விளைவுதான் இந்த கூட்டம். 2 பெரிய கட்சிகள் மீது, திமுக அண்ணா திமுக மீது மக்களுக்கு கடும் கோபமும் வெறுப்பும் இருக்கிறது. மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதனுடைய ஒரு எதிர்வலி, அதனுடைய வெளிப்பாடு இந்த கூட்டம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கிடைச்ச தகவல் கடைசியா அவர்களுடைய சர்வேஸ் படி 25% வரைக்கும் விஜயோட பாப்புலாரிட்டி எதிர்த்துன்றாங்க. 70 சீட்ஸுக்கு மேல விஜய் முன்னணியை நோக்கி நகர்றாருன்றாங்க. இன்றைய அவருடைய ஸ்பீச்ல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா கண்டமேனிக்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிற, இலவசங்களை அள்ளி தெரிக்கிற ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் கொடுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். கூட்டங்களை வைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் வெற்றி வாய்ப்பை கணிக்க முடியாது என்பது உண்மைதான் என்றாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த ஃபார்முலால இருந்து சற்று ஒதுக்கி வைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். தமிழக அரசியலில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைய கூட்டத்தை வெறும் கூட்டம், இது சினிமாக்காரரை பார்க்க வருகிற கூட்டம் என்று ஏகடயம் செய்பவர்கள், எள்ளி நகையாடுபவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் யோகிய சீலர்களாக இருக்க வேண்டும்.